எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, 90 நாளுக்கு அப்புறம் ஈரான் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனியோட இறுதி சடங்கு இப்ப தொடங்கி இருக்குது. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் நான் நினைச்சா ஈரான் நாட்டுல தலைவர்களே இல்லாத நிலைமையை உருவாக்க முடியும்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்காரு. அது சம்பந்தமான தகவல்களை நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனலை நீங்க இப்பதான் வாட்டி பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் அமெரிக்கா போர் வந்து இந்த 2026ல எந்த அளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்றத உங்களோட நடைமுறை வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா உட்பட உலகம் முழுக்கவே விலைவாசி ஏறத்து உட்பட எக்கச்சக்கமான பொருளாதார பாதிப்புகளை இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஏற்படுத்துச்சுங்க. இப்படிப்பட்ட பேரழிவுகரமான ஈரான் அமெரிக்கா போர் வந்து 2026 பிப்ரவரி மாசம் 28 அன்னைக்கு தொடங்குச்சுங்க. போர் ஆரம்பிச்ச முதல் நாள் தாக்குதல்ல 37 வருஷமா ஈரான் நாட்டை கட்டி ஆண்டுட்டு இருந்த அந்த நாட்டோட அதி உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலோட குண்டு வீச்சு காரணமா கொல்லப்பட்டாருங்க. ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகமா வாழற நாடா இருக்கிற ஈரான் நாட்டுல பொதுமக்கள்ல தொடங்கி அரசு தலைவர்கள் வரைக்கும் யார் இறந்தாலுமே உடனடியா இறுதி சடங்கை பண்ணிடுவாங்க. அந்த வகையில காமேனியோட இறுதி சடங்கும் அவர் இறந்த சில நாட்களுக்குள்ளாரே நடந்திருக்க வேண்டியதுங்க. இருந்தாலும் ஈரான் அமெரிக்கா போர் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்து கடந்து மே மாசம் வரைக்கும் நடந்துட்டு வந்தது. போர் முடிவடையாம நீடிச்சுட்டே வந்ததுனால ஈரான் அதி உயர் தலைவராக இருந்த காமேனியோட இறுதி சடங்கை அந்த நாட்டு அரசாங்கத்தால நடத்த முடியலங்க. கடைசியா நீண்ட இழுபறிக்கு அப்புறம் போரை இதுக்கு மேலே நடத்திட்டே போனா அது நம்மளுக்கு நெருக்கடின்னு உணர்ந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை முடிவு கொண்டு வரதுக்கான நகர்வுகளை ஜூன் மாதத்தோட தொடக்கத்துல இருந்து பண்ண ஆரம்பிச்சாருங்க. அதோட விளைவா ஜூன் 17, 2026 அன்னைக்கு G7 மாநாட்டில் வச்சு ஈரான் அமெரிக்காவுக்கான போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிச்சாரு. இந்த போர் நிறுத்தம் அடுத்த 60 நாள் வரைக்கும் சாத்தியப்படும்னு ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஈரான் அமெரிக்கா நாடுங்க மேற்காசியாவில் போரை நிறுத்தி இருக்கிறதுனால இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற இடைப்பட்ட காலத்துக்குள்ளார ஈரான் அதி உயர் தலைவராக இருந்த காமேனியோட இறுதி சடங்கை முடிக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி ஜூலை 3, 2026 அன்னைக்கு ஈரான் நாட்டோட தலைநகராக இருக்க தெஹ்ரான்ல அமெரிக்க குண்டு வீச்சினால கொல்லப்பட்ட ஈரான் சுப்ரீம் கமாண்டர் காமேனி, அவரோட மனைவி, அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட உடல்கள் இறுதி மரியாதைக்காக அங்க வைக்கப்பட்டதுங்க. சுமார் 90 நாளுக்கு அப்புறம் நடக்கிற காமேனியோட இறுதி சடங்கு சம்பந்தமா அந்த நாட்டோட இப்போதைய அதிபரா இருக்கிற பெசஸ்கியான் என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னா, பல கோடி ஈரான் மக்களோட அன்பும் பாசத்துக்கும் உரியவரா இருந்த அயத்துல்லா அலி காமேனி அமெரிக்காவோட நயவஞ்சகமான தாக்குதலால கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் இந்த பூமியில வாழ்ந்தப்ப என்கிட்டையும் நாட்டு மக்கள்கிட்டையும் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, ஈரான் நாடு உலக நாடுகளுக்கு மத்தியில இந்த அளவு வலிமை அடைஞ்சிருக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாது. இந்த நாட்டோட கோடிக்கணக்கான மக்களோட உழைப்பால தான் இது எல்லாமே சாத்தியப்பட்டிருக்குது. எதிரிகளால இந்த சுப்ரீம் கமாண்டரா இருக்கிற காமேனியே நாளைக்கு இல்லாம ஆக்கப்படலாம். இருந்தாலும் இந்த நாடு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவும் போல செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த நாட்டோட சிறப்பம்சமே. ஏன்னா இந்த நாடு கொள்கைகளால உருவாக்கப்பட்டு அது மூலமா இயங்கிட்டு இருக்குது. அதனால எத்தனை தலைவர்கள் வீழ்த்தப்பட்டாலும் ஈரான் நாடு எந்த பிரச்சனையும் இல்லாம செயல்படும்னு என்கிட்டயும் நாட்டு மக்கள் கிட்டையும் சுப்ரீம் கமாண்டர் சொல்லியிருக்கிறாருன்னு அந்த நாட்டோட இப்போதைய அதிபரா இருக்கிற பெசஸ்கியான் வந்து பேசியிருக்கிறாருங்க. இப்படி பெசஸ்கியான் காமேனி சம்பந்தமான தன்னோட நினைவுகளை பகிர்ந்துகிட்டது மட்டும் இல்லாம தெஹ்ரான்ல வைக்கப்பட்டிருக்கிற அயத்துல்லா அலி காமேனியோட உடலுக்கு நேரடியா போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாருங்க. ஈரான் முன்னாள் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனியோட இறுதி சடங்குல பங்கேற்றுக்கிறதுக்கு தன்னோட நட்பு நாடுகளுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஈரானோட அழைப்பை ஏத்துக்கிட்டு அவங்களோட நட்பு நாடுகளை சார்ந்த தலைவருங்க தெஹ்ரானுக்கு நேரடியா வந்து காமேனிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில உக்கிரமா நடந்துட்டு வந்த ஈரான் அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்காக ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்பட்ட பாகிஸ்தான் நாட்டோட அதிபரா இருக்கிற ஷெபாஸ் ஷெரீப், அவங்களோட ராணுவ தளபதி அசீம் முனீரும் நேரடியா தெஹ்ரானுக்கு வந்து ஈரான் சுப்ரீம் கமாண்டருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு அடுத்ததா ரஷ்யா சார்பில் யார் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்கன்னா, ரஷ்யாவோட இப்போதைய செக்யூரிட்டி கவுன்சிலோட துணைத் தலைவரும் ரஷ்யாவோட முன்னாள் அதிபரா இருக்கிற டிமிட்ரி மெட்வெடேவ் நேரடியா தெஹ்ரானுக்கு வந்து ஈரான் உச்ச தலைவருக்கு தன்னோட அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்கா போர் இப்பவும் முடிவடையாத கண்டிஷன்ல இருக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரானுக்கு நேரில் வர முடியலன்னு சொல்லப்படுதுங்க. அந்த காரணத்தினால தான் தன்னுடைய நெருங்கிய நண்பரா இருக்கிற டிமிட்ரி மெட்வெடேவை ஈரானுக்கு புதின் அனுப்பியிருக்காருங்க. இஸ்ரேல் அமெரிக்காவால எதனா பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயத்துல நிறைய நாடுகளோட தலைவருங்க நேரில் பங்கேற்றுக்கலங்க. அதுக்கு பதிலாக அந்த நாட்டோட பிரதிநிதிகளை தான் அங்க அனுப்பி வச்சாங்க. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறையை சார்ந்த பிரதிநிதிகள் நேரடியாக தெஹ்ரானுக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், காமேனியோட இறுதி சடங்கு சம்பந்தமா அந்த நாட்டோட அரசாங்கம் என்ன தகவல்களை சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் நாட்டோட மதகுருவும் ஈரான் அதி உயர் தலைவராக இருந்த காமேனியோட இறுதி சடங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தப்படும். ஈரான் நாட்டில் இருக்கிற
2 புனித நகரங்களுக்கு காமேனியோட உடல் எடுத்து செல்லப்பட்டு கடைசியா அவருக்கான இறுதி சடங்கு நடத்தப்படும்னு அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கான இறுதி சடங்கு நிகழ்வுகள் 7 நாட்களுக்கு நடத்தப்படும்னு அந்த நாட்டோட அரசு ஊடகமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஈரான் நாட்டில் காமேனியோட இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவிலேயோ 250வது சுதந்திர தினத்தை அந்த நாட்டு அரசாங்கமும் மக்களும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே பழமையான ஜனநாயக நாடுனா அது அமெரிக்கா தாங்க. அமெரிக்கா 250 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க. நாம எப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கின சுதந்திர தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிதாங்க அமெரிக்காவும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கின தினத்தை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா சுதந்திரம் வாங்கி 250 வருஷம் ஆகுதுங்க. இந்த 250 வருஷத்துல கடைசி 70 வருஷமா தான் உலகத்தோட சூப்பர் பவரா அமெரிக்கா தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க. இப்படி அமெரிக்கா தன்னை சூப்பர் பவரா முன்னிறுத்திக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க, தன்னை சூப்பர் பவராவே என்னன்னைக்கு தக்க வச்சுக்கிறதுக்காக தேவையில்லாத போர்கள்லாம் நடத்திட்டு வராங்க. இப்படிதான் வியட்நாம் ஆப்கானிஸ்தான் போர்ல தொடங்கி இன்னைக்கு ஈரான் போர்ல வந்து நிக்குது. இப்படி தேவையில்லாத போர் நடத்திட்டு வர அமெரிக்கா இதுக்கு மேலேயும் வல்லரசு ஆசையில போருக்குன்னு போவாம அமைதியா இருந்தா உலகத்துக்கு நல்லதுங்க. அமெரிக்கா அமைதியா இருந்தாதான் உலகத்துல உண்மையாலுமே உலக அமைதி ஏற்படுங்க. இப்படி 250வது சுதந்திர தினத்தை அமெரிக்கா விமர்சையா கொண்டாடுறதுனால பல நிகழ்ச்சிகளும் அந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரில் கலந்துக்கிட்டு நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்றி இருந்தாரு. அப்பயும் அவர் வாயை வச்சுன்னு சும்மா இல்லைங்க, தேவையில்லாம பேசி புது புது சர்ச்சையை தான் அவர் கிளப்பி விட்டுருக்காரு. ட்ரம்ப் அந்த நிகழ்ச்சியில் அப்படி என்ன பேசினார்னா, உலகத்துல 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடுற ஒரு பழமையான ஜனநாயக நாடு இருக்குதுன்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்கா இந்த 250 வருஷ வரலாற்றுல நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குது. தொழில்நுட்பம், வேளாண்மை, விண்வெளித்துறை உட்பட பல துறைகள்லையும் அமெரிக்கர்கள் சாதிச்சுட்டு வராங்க. நிலவுல கால் பதிச்சதுல தொடங்கி பல புது தொழில்நுட்பங்களையும் அமெரிக்கா தான் உலகத்துக்கு கொடுத்துருக்குது. இப்படிப்பட்ட வல்லரசா இருக்கிற அமெரிக்காவுக்கு இன்னைக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறதே கம்யூனிசம் தான் ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. அவர் தன்னோட பேச்சில அடிக்கோடிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன தகவல் என்னன்னா, அமெரிக்காவுக்குள்ளார ஏதோ ஒரு மூலையில கம்யூனிசத்தோட குரல்கள் எழுந்துட்டு இருக்குது, அது இதுக்கு மேல எழக்கூடாது. கம்யூனிசம்ன்ற ஒரு வார்த்தையே அமெரிக்காவுக்குள்ளார இருக்கிறத நான் விரும்பலன்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. கம்யூனிச பாதை அமெரிக்காவோட ஜனநாயகத்தை அழிச்சிரும். இன்னும் 250 வருஷம் இல்ல, அதையும் தாண்டி அமெரிக்காவோட ஜனநாயகம் நிலைச்சு நிற்கும். அதுல என்னோட பங்களிப்பும் வரலாற்றுல கண்டிப்பா இடம் பிடிக்கும்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. இப்படி கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு ட்ரம்ப் அவரோட உரையில இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாருங்க. அவர் எதை பத்தி பேசியிருப்பாருன்னு நீங்களும் கணிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது ஈரானை பத்தி தாங்க. ஈரான் சம்பந்தமா காட்டமா ட்ரம்ப் என்ன வார்த்தைகளை உதிர்த்திருந்தாருன்னா, ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில 60 நாளைக்கு இப்போ போர் நிறுத்தம் அமல்ல இருக்குது. இடைப்பட்ட இந்த 60 நாட்கள்ல அமெரிக்கா எந்த வகையிலையும் போர் நிறுத்த விதிகளை மீறாம தான் செயல்பட்டு இருக்குது. அதுவே ஈரானை எடுத்துக்கிட்டா அவங்க போர் நிறுத்த விதிகளை மீறிக்கிட்டே வராங்க. இப்ப ஈரான் நாட்டுல காமேனியோட ஃபியூனரல் நடக்கிறதுனால அங்க 7 நாட்களுக்கு இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் நடக்கும்னு அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள்ல அந்த நாட்டோட உயர் அதிகாரிங்க உட்பட அமெரிக்காவோட டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிற பல பேர் அங்க நேர்ல கலந்துக்கிறாங்க. அமெரிக்கா நினைச்சா அந்த ஃபியூனரல்ல கலந்துக்கிற ஆட்களை குறி வச்சு எப்ப வேணா குண்டு வீச முடியும். ஆனா நாங்க நல்லவர்கள், அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அமெரிக்க அதிபரா நான் படைகளுக்கு உத்தரவிட்டேன்னா அங்க ஃபியூனரல்ல கலந்துக்கிற ஈரானோட தலைவர்கள் எல்லாரையுமே ஒரு ஷாட்ல என்னால இல்லாம ஆக்க முடியும். ஆனா நான் அந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டேன்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. அதே சமயம் அமெரிக்காவோட எதிரிங்க இந்த பூமி பந்துல எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் அவங்க இல்லாம ஆக்கப்படுவாங்க, அது உறுதின்னு ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காருங்க. ட்ரம்ப் ஏன் இப்படி ஈரான் விவகாரத்துல ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறாருன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. கடந்த 3 மாசமா இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க ஈரானுக்குள்ளார 2 முக்கியமான விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ஈரான் கைவசம் இருக்கிற 450 கிலோ எடை கொண்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரானோட புது உச்ச தலைவரா பொறுப்புக்கு வந்திருக்கிற முஜ்தபா காமேனி எந்த இடத்துல இருக்கிறாருன்னு ஈரான் அமெரிக்கா நாடுங்க வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வந்து கடந்த 100 நாளைக்கு மேல குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஈரான் நாட்டுல காமேனி ஆட்சியாளர்கள் எல்லாருமே அடியோட வீழ்த்தப்பட்டா மட்டும்தான் இஸ்ரேல் நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்கும். இஸ்ரேல் மக்கள் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு காமேனி ஆட்சியாளர்கள் ஆசைப்படுறாங்க. அந்த காரணத்தினாலதான் அழிவுகரமான ஆயுதமா இருக்க அணு ஆயுதங்களை உருவாக்க பார்த்த அயத்துல்லா அலி காமேனியை அமெரிக்கா இஸ்ரேல் நாடுங்க இல்லாமாக்குச்சு. ஈரானோட IRGC ராணுவத்தை அடியோட அழிச்சு காட்டுவேன். அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோட உச்ச தலைவர்களா காமேனி குடும்பத்தில இருந்து யார் பொறுப்புக்கு வந்தாலும் அவங்களும் இஸ்ரேலால இல்லாமாக்கப்படுவாங்கன்னு சர்வதேச ஊடகங்கள் கிட்ட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மிரட்டல் விடுத்துட்டு வராருங்க. முன்னாள் ஈரான் சுப்ரீம் கமாண்டரா இருந்த காமேனியை குறி வச்சு அமெரிக்கா குண்டு வீசினப்ப அந்த இடத்துல முஜ்தபா காமேனியும் வந்து கடுமையான காயத்துக்கு உள்ளானாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்காணிக்கிறாங்கன்றதுனால இப்ப வரைக்கும் பொது வெளியில தோன்றாம இருக்கிற முஜ்தபா காமேனி அவங்க அப்பாவோட ஃபியூனரல்ல கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சர்வதேச
சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி பொது வழியில தோன்றுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா சில நண்பர்கள் உதவி பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்க QRஐயும் ஸ்கேன் பண்ணி உதவி பண்றாங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்களும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, TNPC இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த போர்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையா இருக்கோ, அதாவது உணவு, கல்வி, இருப்பிடம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது முடிக்க உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.